அரசை பொறுத்தவரையில ஒட்டுமொத்தமாக மக்களுடைய எண்ணத்தை புரிந்து கொள்ளாத ஒரு அரசு. விலைவாசி கட்டுக்கடங்காத விதத்துல இருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கு, எங்கே பார்த்தாலும் போதை வசதிகள் எளிதாக கிடைக்க ஒரு மாநிலமாக இருக்கிறது, இபி கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதே போன்று சூவேஜ் மெட்ரோ வாட்டர் டாக்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கிறது, பால் விலை உயர்ந்திருக்கிறது. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனா என்னன்னே தெரியாது, மக்கள் சுமையை தான் நீங்க அதிகரிக்கிறீங்க. அதுவும் உங்களோட இன்எஃபிஷியன்சி 2023 மிக்ஜாம் புயல் ஏற்படும் போது ஒட்டுமொத்தமாக வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. 95% பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்க 4500 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த மழைநீர் வடிகால் அது மழை ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பட்னியா 4 நாள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, சகஜ நிலைக்கு மக்கள் திரும்புவதற்கு கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க வெறும் 35% பொறுத்தவரை பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. ஒரு அரசாங்கமே பொய் சொல்லுகிறது. ஆக மொத்தம் உங்களுடைய ஒட்டுமொத்த அரசாங்கம், திமுக அரசாங்கம், இந்த விடியா திமுக அரசாங்கம் தான் வேஸ்ட். அதே போன்று அவர்களுக்கு யூக்கலா, இந்த வேஸ்டுக்கு யூக்கலா பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற விதத்தில் எப்படியெல்லாம் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று தெரியாத விதத்தில் 5 வருஷம் கடத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒட்டுமொத்தமாக எந்த திட்டத்தையும் கொண்டு வராத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக, நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி அப்லேட் போர்டு மூடப்பட்டது. அதுக்கு காரணம் இவர் தான். மத்திய அரசாங்கம் கிட்ட இவங்க கோரிக்கை வைக்கல, மத்திய அமைச்சர் போய் சந்திக்கல, அவங்க மூடிட்டாங்க. அதே போன்று ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எதுவுமே கொண்டு வரல. நேஷனல் ஸ்டாஃபேஜிங் நான் 140 கோடி ரூபாய் கொண்டு வந்தேன் நான். ஸோ இதெல்லாம் நான் எடுத்துக்கூடிய நடவடிக்கை. அவங்க ₹1 கூட ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து நம்முடைய சென்னைக்கு சவுத் சென்னைக்கு பொறுத்தவரை அவங்க கொண்டு வரல. அதே போன்று சிஎம்ஆர்எல் அவங்க மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கலனா அது குறித்து பேசியிருக்கணும், நகர்ப்புறத்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கணும். அதனால அவங்க சந்திக்காதனால மத்திய அரசாங்கம் அதோட நிதியை ஒதுக்கல. அதனால என்னாச்சுன்னா அந்த ரயில்வே லைன் பொறுத்தவரை, சிஎம்ஆர்எல் லைன் பொறுத்தவரை ஷார்ட் பண்ணிட்டாங்க, 5 ஸ்டேஷனும் மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எம்ஆர்டிஎஸ் பறக்கன் ரயில் திட்டம், வேளச்சேரி சென்ட் தாமஸ் பறக்கன் ரயில் திட்டம், அதுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கல. 18 மாதங்களுக்குள்ள இயற்கையாவே முடிச்சிருக்கலாம் அந்த ப்ராஜெக்ட், 5 வருஷமா முடிக்கல. ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்த செயல்பாடும் வேஸ்ட். ஸோ இந்த நாடாளுமன்ற உறுப்பினரோட ஒட்டுமொத்த செயல்பாடும் வேஸ்ட், பிளஸ் திமுக அரசு அதனுடைய நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக வேஸ்ட். ஆகும்போது இவங்க தான் டோட்டலி வேஸ்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.